வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி அக்டோபர் 1ங்க. புரட்டாசி மாதத்தில் மிக மிக முக்கியமான பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி கீழத்திருப்பதியில் கொடுக்குற SS3 டோக்கன் நிலவரம். கீழத்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அதுக்கப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்குது இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா SS3 டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் டோக்கன் வாங்கினோம்னா இன்றைக்கி சாயந்தரம் தரிசனம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பிரித்து தான் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ கொடுக்குறாங்கிறது அந்த மறுநாள் காலையில் நடக்கிற உற்சவங்களை பொறுத்து இல்லை கூட்டத்தை பொறுத்து இது முடிவு பண்ணுறாங்க. அதன்படி இன்றைக்கி காலை 4:30 மணிக்கு இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதாவது 1ஆம் தேதி டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 1322 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அப்போதைக்கு அவைலபிள் இருந்ததுங்க. 1322 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. 3 மணி ஸ்லாட்டில் மட்டும்தான் இந்த தடவை டிக்கெட்டே கொடுக்குறாங்க மறுநாள் காலையில். அதன்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு எடுத்து பார்த்தால் 1322 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இது இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4:30 மணி 4:45 மேலே இந்த SS3 டோக்கன் கவுண்டரில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங்கே 3 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 3, 4, 5, 6ன்னு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அது மறுநாள் காலையில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. மறுநாள் காலையில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா காலையில் டிக்கெட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுனால காலையில் கொடுக்குற டோக்கன் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற டிக்கெட்டு 1322 டிக்கெட்டு காலையில் 4:20க்கு இருந்ததுங்க. இந்த ஸ்டேட்டஸ் இந்த ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே இல்லை. ஏன்னா 4:15க்கு 1300னா 4:30 மணிக்கெல்லாமே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி முடிஞ்சிருச்சு. SS3 டோக்கன் 4:30 மணி 4:45 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா SS3 டோக்கன் 3:30க்கே முடிஞ்சிருச்சு. ஏன் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுன்னு பார்த்தா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திருமலையில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுத்தப்படுத்தும் பணியான ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அதுக்காக நேற்று டோக்கனே கொடுக்கல. இன்றைக்கி காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன் நேற்று இஷ்யூ பண்ணவே இல்லை. அதனால் நேற்று காலையில் 3:30க்கே டோக்கன் முடிஞ்சுங்க. SS3 டோக்கன் ஸ்டேட்டஸு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அவங்க 4:15க்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கும்பொழுது 281 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது. நாளைக்கு காலையில் 3 மணி ஸ்லாட்டில் 281 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போதைக்கு 4:15க்கு அவைலபிள் இருந்தது. அவ்வளோதாங்க. நாங்கள் 4:15க்கு நான் வெப்சைட்டில் டேரெக்டாக நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது 1322 டிக்கெட்டுன்னு காமிச்சிது. அது அப்பப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி லைவில் மாறிட்டே இருக்காது. ஒரு 15 நிமிஷம் ஒரு தடவை இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 4 மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்கலாம். நான் முதல்ல சொன்னது இது அவங்க 4:15க்கு எடுத்து ஸ்டேட்டஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. 281 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேட்டஸ்னால் 4:15க்கு 281னா 4:30க்குள்ளே கன்ஃபார்ம் முடிஞ்சிடும். இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிகிற ஸ்டேஜ் தான் இது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் பாருங்கள். இன்றைக்கி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அக்டோபர் 1 காலையில் 6 மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க. நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை திறந்துருக்கும். இதில் கவுண்டரு கீழே 6 மணிக்கு திறந்துருவாங்க. முதல் ஸ்டெப்லேயே அந்த கவுண்டர் இருக்குது. இங்கே டிக்கெட் வாங்கிக்கிட்டு பாதி வழியில் போயிட்டு 1240 படியில் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண பிறகு மேலே தரிசனத்துக்கு போகலாம். மேக்ஸிமம் அந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் கொடுக்குற டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கு தரிசனம் பார்க்குற மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு நாளில். அதில் சாயங்காலம் 5 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 5 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணின்னு 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 5 மணி ஸ்லாட்டில் 400 டிக்கெட்டு, 8 மணி ஸ்லாட்டில் 1100 டிக்கெட்டு, 9 மணி ஸ்லாட்டில் 700, 10 மணி ஸ்லாட்டில் 800ன்னு 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துடலாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் இருக்குது. ஆனால் நீங்கள் 6 மணிக்கெலாம் நீங்கள் நடைபாதைக்கு போகணுங்க. 3000 டிக்கெட்டுங்கிறது கன்ஃபார்மாக ஒரு 2 மணி நேரம் இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் டைம். 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே வேலையே கிடையாது. இதில் நீங்கள் 8:30 மணிக்கெலாம் மேலே போயிடலாம். அங்கே போய் நீங்கள் சிஆர் ஆஃபீஸில் போய் ரூம் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இல்லை கோயில் வளாகத்தில் வெயிட் பண்ணிவிட்டு சாயங்காலம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாம். இந்த SS3 டோக்கன் வாங்கினா மேக்ஸிமம் 1 ஹவருக்கு முன்னாடி தான் உள்ளே விடுவான்னு சொல்லி அங்கே பெரிய போர்டே போட்டு வச்சுருக்காங்க. கூட்டம் இல்லைன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி விடுவாங்க. இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறீங்களோ அதுலேருந்து மினிமம் 4 ஹவர்ஸ் ஆகுதுங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு. நார்மலாக 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால 4 மணி நேரமாவது கண்டிப்பாக ஆகுங்க. 6 மணி நேரம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகும் அந்த SS3 டோக்கன் வாங்கினீங்கன்னா. இதுக்கு அடுத்தது திருமலாவில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க. இந்த ஸ்டேட்டஸும் 4:30 மணிக்கு அங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்பொழுது 1000, 1518 அப்படிங்கிற கேட்டகரி உள்ளது எதுவுமே கோட்டா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணல. எல்லாமே ஜீரோவில் இருக்குது. அதனால் அவைலபிளும் கிடையாது. கவுண்டர் திறக்கும்பொழுது இந்த 1000, 1518 ரூம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைங்க.
ஆனால் 50 ரூபா ரூம் 100 ரூம் பார்த்தீங்கன்னா 988 ரூமு கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அதில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. 4:30 மணி இவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறதுனால 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும்பொழுது 988 ரூம் அவைலபிள் இருக்குது. அதனால் க்யூவில் வர்ற பக்தர்கள் முதல்ல வர்ற கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உடனே அலாட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைச்சிரும். நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக ஒரு ½ ஹவரில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளார வர்றவங்களுக்கு அதிகபட்சமாக ½ ஹவரில் ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமலையில் வந்தால் ரூம் எடுக்கணும், நேரடியாக வந்தால் எடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விடிய காலையில் திருமலைக்கு வாங்க, கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். தினசரி இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. தினசரி காலையில் 5 மணி கவுண்டர் திறக்கும் பொழுது 1000 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் திருமலையில் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி 4ஆம் தேதி கொடுப்பாங்களான்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 8ஆம் தேதி கருட சேவை அன்னைக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த தகவல் எதுவும் இல்லைங்க. அதாவது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் எதுவும் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலைக்கு வழக்கம் போல தான் போயிட்டுருக்கோம். அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் தெரியும். 2ஆம் தேதி மேக்ஸிமம் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் சொன்னாங்கன்னா சேனலில் அப்டேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் டோக்கன் கொடுப்பாங்க, ஆனால் கம்மியாக கொடுப்பாங்க. மறுநாள் காலையில் கொடுக்குற டிக்கெட்டே இப்போயே பாருங்கள் கம்மியாக இருக்குது. நேற்று ஒன்றுமே கொடுக்கல, பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 1300 டிக்கெட் கிட்டத்தட்ட தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாளைக்கு எவ்வளோ கொடுப்பாங்கிறது தெரியலிங்க. அவங்க இருக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கிற கூட்டத்தை பொறுத்து இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா தொடர்ந்து நான் சேனலில் அப்டேட் பண்ணுறாங்க. திருமலையில் பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் அப்படின்னு எஸ்பிபி சேனலில் சொல்லுவாங்க. அந்த பிரம்மோற்சவம் 4ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. அதுக்கான இன்விடேஷன் நிறைய போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நிறைய போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி இதில் 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா துவஜாரோகணம் அப்படிங்கிற கொடியேற்றும் வைபவம் 4ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அன்றைக்கி நடைபெறுது. இதில் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த நடக்கிறதுல 4ஆம் தேதி 8ஆம் தேதி மட்டும்தான் டோனர்ஸுக்கெலாம் அக்காமடேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டோனர்ஸுக்கெலாம் அக்காமடேஷனே கிடையாதுன்னு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஹெவியாக வர்றதுனால டோனர்ஸுக்கு வந்து டிடிடியில் அக்காமடேஷன் கிடையாதுங்க. சாதாரண புது பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கில் வருவாங்கிறதுனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அக்காமடேஷனை ஓரளவு ஃப்ரீ பண்ணி வைக்கிறாங்க. அதனால் நேரடியாக போய் தங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ரூம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நேரடியாக போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். விடியகாலில் போகணுங்க. விடியகாலில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். திருமலையில் நடக்கிற ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற கோயிலை சுத்தப்படுத்தும் பணி ஒரு பிரம்மோற்சவ காலத்தில் இந்த மாதிரி சுத்தப்படுத்தும் பணி நடக்கும். திருமலையில் 4 தடவை நடக்குங்க. வருஷத்துக்கு 4 தடவை கோயிலை சுத்தப்படுத்தும் பணி நடக்கும். அதுமாதிரி பிரம்மோற்சவ காலத்தில் அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி செய்வாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சுத்தப்படுத்தும் பணி நடக்குது. இதற்காக தான் வந்து நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி காலையில் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி கொடுக்கவே இல்லை. காலையில் சுப்ரபாத தரிசனம், தோமால சேவை, அர்ச்சனை சேவை இந்த சேவையோட க்ளோஸ் பண்ணிவிட்டு பொது பக்தர்கள் யாருமே காலையில் அலோடு கிடையாது. அதேமாதிரி விஐபி பிரேக் தரிசனம் கிடையாது. அப்புறம் 9 மணிக்கு நடக்கிற அஷ்டதள பாத பத்மாராதனா சேவையும் இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு கோயிலை சுத்தப்படுத்தும் பணியான ஆழ்வார் திருமஞ்சனம் பணி இன்றைக்கி நடக்குதுங்க. அதனால் மத்தியானம் வரைக்கும் சாமி தரிசனமே கிடையாது. 12 மணி 1 மணிக்கு மேலே தான் சாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் திருமலையில் கூட்டம் ஹெவியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சாமி தரிசனத்தை நிப்பாட்டுறாங்கன்னா திருமலையில் ஹெவியாக கூட்டம் இருக்கும். ஏன்னா வர்ற பக்தர்கள் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க கால நேரத்தில். டோக்கன் வாங்கிட்டு போனாலே இன்றைக்கி 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. டோக்கனே வாங்காமல் நேரடியாக போகிற பக்தர்களுக்கு 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிடுவாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த பிரம்மோற்சவ காலத்தில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய மாற்றங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும்னா என்னோடய சேனலை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.